சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாருக்கு லீவ் கொடுத்த? நம்ம டீம்ல இருக்கிறவங்க சண்டேவோட சேர்த்து சாட்டர்டேவும் லீவ் கேட்டிருந்தாங்க. அப்படியா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. அட பாவி, எல்லாம் ரீலா? என்ன நாமிகா, உங்களுக்கு லீவ் வேணுமா? லீவ் இருந்தா டீம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, எடுத்துக்கோங்க. இந்த வீக்ல இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வீக் ஆஃப். ரொம்ப தேங்க்ஸ் ரிஷி. தேங்க்ஸ் சொல்லி என்ன தள்ளி வைக்காதீங்க. அனாமிகாக்கு நான் என் கம்பெனி ரூல்ஸை கூட கண்டிப்பா பென் பண்ணுவேன். ஏன்னா நீங்க அவ்வளோ ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? தெரியுமே. ஏன்னா நான் உங்க ரோல் மாடல் தேவராஜோட பொண்ணு. கரெக்டா? எஸ். ஓகே ரிஷி, நான் இந்த விஷயத்த டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். ஐயோ, போச்சு போச்சு. இவ்வளோ நேரம் பேசியிருக்காங்கன்னா அது கண்டிப்பா உமாற்றதான் இருக்கும். உண்மையை சொல்லியிருந்தா கூட தைரியம் இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க. இப்போ பொய் சொல்லி ஃப்ராடுன்னு நினைச்சு இப்படி சொதப்பிட்டியடா வந்தா. எங்க போனா? ஆளை காணோம். என்ன நந்தா, இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு தனியா வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? தெரியும், பாஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அதானே? பின்ன நீ அவர்கிட்ட லீவ் கேட்ட விஷயத்த சொன்னதும் இல்லாம இந்த வாரத்துல இருந்தே லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஆமா நந்தா, நீ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீ பேசிட்டு போன விஷயம் ரொம்ப கரெக்ட்னு பாஸுக்கு தோணுச்சான். அதான் உடனே லீவ் எடுத்துக்கோங்கன்னு அனாமிகிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. இனிமே எதுவா இருந்தாலும் நாங்க உன்கிட்ட தான் சொல்லுவோம். நீதான் தைரியமா பேசி பாஸே ஓகே சொல்ல வச்சிட்டியே. ஆமா ஆமா, நந்தாவுக்கு இருக்கிற தைரியம் நம்ம டீம்ல வேற யாருக்கு இருக்கு? இல்ல நந்தா? சரி வாங்க, போய் எல்லாரும் வேலையை பார்ப்போம். நந்தா சார், நீங்களும் வந்து வேலையை பாருங்க. இன்னைக்கு இவ்ளோ போதும். போங்க வர. ஐயோ, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொதப்பிருச்சு. இப்போ இதுவும் காலி. கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? உனக்கு மேல கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? ஐயா சொன்ன மாதிரி இவனை முடக்கிட்டாலே அந்த ஆத்மாவை நாம காப்பாத்திடலாம். அதுக்கு முன்னால இவன் கவனம் என் மேல வரணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இவன் சாதாரண ஆள் கிடையாது. இவனோட கவனத்தை நம்ம மேல வர வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு.
திசையை காட்டு. நான் உடனே அங்க போயாகணும். சாத்தானுக்கு எதிரா தெய்வ சக்தி ஜெயிக்கணும். ஆத்மாவை கண்டுபிடிக்கிற எந்திரம் இது இவன் கையில இருக்குனா இவன் தான் காசியிலிருந்து தெய்வீக சக்திகளால் அனுப்பப்பட்டவனா இருக்கணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நான் மேற்கு திசையை நோக்கி போறேன். அந்த ஆத்மாவை காப்பாத்த போறேன். எந்திரம் இவங்கிட்ட இருக்கிறதுனால இவனால அந்த ஆத்மா இருக்கிற இடத்த சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும். இவனை பின்தொடர்ந்து போனா ஆத்மாவை அடைஞ்சி வந்த காரியத்தை முடிச்சிடலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நீ யாருங்கிறதும் எனக்கு தெரியும். உன் கையில இருக்கிற இயந்திரத்தை பத்தி எனக்கு தெரியும். ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? ரொம்ப நல்லாவே தெரியும். ஆத்மாவை அடையறதுக்காக மயாங்ல இருந்து வந்த அகோராக்களை சேர்ந்தவன் தானே நீ? ஓ, அதை தெரிஞ்சுதான் என் முன்னாடி வந்தியா?